பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இனிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் 32வது வசனம். போகையில் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்னப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். இங்கே இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு சென்ற சிலுவையை சுமக்கும்படி சீமோனை கண்டு பலவந்தம் பண்ணுகிறார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு சென்றது பலவந்தத்தின் நிமித்தமாக அல்ல, நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக. ஆனால் இங்கே சீமோன் சுமந்து கொண்டு செல்வது அவன் பலவந்தப்படுத்தப்பட்டது நிமித்தமாக சுமந்து கொண்டு செல்கிறான். நம்முடைய வாழ்விலே நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் எது நிமித்தமாக நாம் செய்கிறோம்? யாரோ ஒருவர் பலவந்தப்படுத்தினது நிமித்தமாகவா அல்லது இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள அன்பின் நிமித்தமாக நாம் செய்கிறோமா? ஜெபிக்கக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, வேதம் வாசிப்பாக இருந்தாலும் சரி, வேத தியானமாக இருந்தாலும் சரி, நாம் எப்படி செய்கிறோம்? ஜெபித்தால் கர்த்தர் இதை செய்வார் என்கிற ஒரு கட்டாயத்து நிமித்தமாக செய்கிறோமா அல்லது அவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக நாம் செய்கிறோமா? நாம் அவர் மீது இருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக செய்யும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் ஜெபம் பண்ணக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, வேத தியானமாக வேத வாசிப்பாக இருந்தாலும் சரி, நாங்கள் கட்டாயத்து நிமித்தமாக அல்ல, மீது இருக்கக்கூடிய அன்பின் நிமித்தமாக ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய கர்த்தர் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you.